friends, நம்ம லாஸ்ட் மந்த் ஒரு பீட்டா ப்ரீடிங் பண்ணோம். அது நமக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபெயிலியர்லேருந்து நம்ம என்னென்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணோம், ஸோ நெக்ஸ்ட் ப்ரீடிங்கில் அதுலேருந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணோம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹூ ஆர் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், நம்ம ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணோம் அப்படின்னா, அது ஒரு மேஜரான மிஸ்டேக். என்னென்னா, நம்ம எப்பயுமே ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரைக்குரிய ஃபீடை ரெடி பண்ணிட்டு தான் ப்ரீட் பண்ணணும். இந்த வட்டம் வந்து நம்ம ஒரு வினிகரியல் கல்ச்சர் ஆக்சுவலாக வாங்கியிருந்தோம். பட் நம்ம பீட்டா ஃப்ரைஸ் வர்றதுக்கும் அந்த வினிகரியல் கல்ச்சர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ஃபீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நினச்சப்போ நான் அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன். வினிகரியல் கல்ச்சர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அண்ட் மோர் ஓவர் வினிகரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே 1 week to 10 days இருக்கும் கல்ச்சர் ஆகிறது. ஸோ அந்த ஒரு நாலேஜ் நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஒரு காரணத்தினால இனிஷியல் ஃபேஸஸில் 100 ஃப்ரைஸ் இருந்தது, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 15 ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 85% ஆஃப் த ஃப்ரைஸை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே லூஸ் பண்ணிட்டேன். ஸோ அங்கே ஒரு லேர்னிங் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜில் யூ ஸ்டார்ட் ப்ரீடிங் ஒன்லி ஆஃப்டர் யூ ப்ரிப்பேர் த ஃபீட் ஃபார் யூர் ஃப்ரைஸ். ஸோ இந்த வட்டம் நம்ம அதை தான் ஃபஸ்ட் ரெக்டிஃபை பண்ணோம். நான் வந்து வினிகரியல் கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10-15 days ஆச்சு நம்மகிட்ட. இப்போ வினிகரியல்ஸுமே நிறையா வந்துருச்சு. நம்மகிட்ட இருக்கிற வினிகரியல்ஸை பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, இது வந்து ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் இது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் விச் வில் யீல்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ். நம்ம லைவ் ஃபீட் பண்ணுறோம், அதாவது நம்ம பேரண்ட் பீட்டாஸ் நம்ம எதாவது சூஸ் பண்ணியிருக்கோம் மேல் ஃபீமேலை. ப்ரீடிங்க்கு ஒரு 1 week 10 days முன்னாடி தான் நம்ம லைவ் ஃபீடிங் பண்ணோம். ஸோ இதை லைவ் ஃபீட் பண்ணால் என்னென்னலாம் நல்லது நடக்கும் பெனிஃபிட்ஸ்னால், ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பீட்டாஸோட எக் லேயிங் ரேட் வந்து அதிகமாகும். இப்போது எனக்கு நான் சொன்னேன் இல்லையா 100 ப்ரைஸ் கிட்ட வந்ததுன்னு, அது பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 150க்குள்ளே தான் அதோட எக்ஸ் இருந்திருக்கும். அண்ட் நம்ம பீட்டாவில் ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பொரிச்சிரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு 20 to 30% பொரிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இன்ஃபர்டைல் எக்ஸோட பெர்சன்டேஜ் வந்து குறையும். இன்னொன்று, நம்ம 150x லேட் அப்படின்னு பேசும்போது இந்த லைவ் ஃபீட் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக 250-300x வரைக்கும் அந்த மேல் ஃபீமேலால் எக் லேயிங் ரேட் கொண்டு வர முடியும். அதே மாதிரி அதிலிருந்து பொரிக்கக்கூடிய எக்ஸும் நல்லாவே ஃபெர்டிலிட்டி ரேட்டும் அதிகமாக இருக்கும். லாஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, சில சமயம் வந்து மேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரை பிறந்தவுடனே சில இன்ஸ்டன்சஸ்லாம் இருக்குது, மேல் வந்து ஃப்ரையை சாப்பிடக்கூடியது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வரும். பட் அதெல்லாம் வந்து நம்ம இதனால் அவாய்ட் பண்ண முடியும். நீங்கள் லைவ் ஃபீட் நல்லா பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச் சோர்ஸ் அது ஆல்ரெடி சாப்பிடுது. அப்படிங்கும்போது நம்மளோட ஃப்ரையை அது வந்து சீண்டை கூட நினைக்காது. மோஸ்ட்லி இது நடக்காது, பட் எஸ் சில சமயங்கள் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, அதையும் அவாய்ட் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 3, இது வந்து ஒரு ஃப்ரை கேர் தான். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி கண்டிஷன்டாக இருக்கணும். இருந்துச்சுன்னா சர்வைவல் ரேட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ப்ரீட் பண்ணும்போது ஒரு 4 to 5 inches ஆஃப் வாட்டர் வச்சு ப்ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பேரண்ட் பேர் எடுத்த பிறகு அந்த ஃப்ரைஸ் மட்டும் இருக்கும்போது ஃப்ரைஸால் ப்ராப்பராக நம்ம போடுற ஃபீடை எடுக்க முடியாது. இனிஷியலாக அவங்களால நல்லா ஸ்விம் பண்ண முடியாது. ஒரு கொஞ்சம் அவங்க பாடிலாம் ஃபுல்லாக டெவலப் ஆகிருக்கு. எப்படி நம்ம குழந்தைங்க வந்து ஒரு வருஷம் கழித்து தான் அவங்களால ப்ராப்பராக எல்லாமே நிற்க முடியும், நடக்க முடியுமோ, அது மாதிரி ஒரு பீட்டாவுக்குமே ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து அவங்களால நல்லா டக்குன்னு ஸ்விம் பண்ண முடியாது. ஒரு 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 குறிப்பிட்ட தூரம் தான் அவங்க ஸ்விம் பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோல்டாக ஸ்விம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தத்தக்கான்னு போகும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம லெவல் ஆஃப் வாட்டரை குறைக்கணும். ஒரு 1.5 inch இருந்தால் போதும் அதுங்களுக்கான தண்ணி லெவல். அதே மாதிரி டெப்ரீசஸ் தான் ஒன்றும் இல்லை, அது போடுற ஃபுட்டு வேஸ்ட்டோ இல்லை செத்து போன ஏதாவது ஒரு ஃப்ரைஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வாட்டர் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வாட்டர் ரீஃபில் பண்ணி ரீகண்டிஷன் பண்ணும்போது நம்மளோட பீட்டா ஃப்ரைஸோட சர்வைவல் ரேட் நல்லாவே அதிகரிக்கும். ஸோ அதையும் பண்ண மறக்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 4, இதுதான் நான் போன வாட்டம் வந்து பண்ண பிளண்டர். அதாவது ஓணம் ஹாலிடேஸ் இங்கே கேரளாவில் உண்டு. ஸோ நான் வந்து ஒரு 10 நாள் ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு.
பட் நான் அதை மறந்துட்டு ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு 20 days முன்னாடி. அப்போது என்னாச்சுன்னா என்னோடய ப்ரைஸ்லாம் 15 days 20 days ஸ்டேஜில் இருக்கும்போது நான் வந்து ட்ராவல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அப்போது ஒரு 10 நாள் நான் ஊருக்கு போயிட்டதுனால நான் வந்து இங்கே வேறு ஒருத்தவங்களை ஃபீட் பண்ண சொல்லிட்டு போயிருந்தேன். ஸ்டில் நம்ம இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரை கேர் அவங்களால கொடுக்க முடியல. மீன்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணாங்க, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நம்ம வந்து அதெல்லாம் நம்ம வந்து ஒரு நோட் பண்ணிக்கணும். நம்ம ஏதாவது ஒரு ட்ராவல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் கண்டிப்பாக ப்ரீடிங் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா நான் இருந்த 15 ஓரளவுக்கு நல்லாவே சர்வைவல் ரேட் இருந்த ஒரு 15 ப்ரைஸையுமே நான் இழந்தது அந்த ஒரே ஒரு தப்புனால. ஒரு மிகப்பெரிய பிளண்டர், நான் சொன்ன மாதிரி அது பிளண்டர்னால் எனக்கு மிகப்பெரிய தப்பு. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பிளான் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நம்மளோட ப்ரைஸ்க்கு நம்ம அட்மோஸ்ட் கேர் கொடுத்தா மட்டும்தான் அதை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். ஸோ இந்த 4வது பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸாக இருக்கோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் நம்ம ப்ரீடிங் பண்ணணும். ஸோ கீப் இட் இன் மைண்ட். ஸோ இந்த மாதிரியான நம்ம மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பற்றி பேசணும். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ரீடிங் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கேயும் ஊருக்கு போக போகிறது இல்லை. செகண்ட்லி நம்ம இப்போ வந்து எந்த ஒரு ஃபீட் நம்ம இப்போ வந்து வினிகரி கல்ச்சர் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மொயினா கல்ச்சர் இருக்குது நம்மகிட்ட. அண்ட் இன்னும் லைவ் ஃபீட் பண்ணுறதுக்கு அடல்ட் பீட்டாஸ் லைவ் ஃபீட் பண்ணுறதுக்கு கிரிண்டால் வம்ஸும் பிளட் வம்ஸும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ இப்போ எல்லாமே நம்ம ரெடியாக இருக்கிறதுனால இட்ஸ் த ஐடியல் டைம் டு ஸ்டார்ட் வித் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரீடிங். இதில் என்னன்னா நம்ம நீங்கள் கேட்கலாம், தீபாவளி லீவ் வருது, நீ வாட்டு ஊருக்கு போயிட்டு என்னென்னா இங்கே தீபாவளிக்கு வந்து கேரளாவில் ஒரு நாள் தான் லீவு, அதனால் நம்ம வந்து எங்கேயும் போகலை. ஸோ நம்ம இந்த வட்டம் ப்ராப்பராக ஒரு பக்காவான ப்ரீடிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்லா நிறையா வீடியோஸ் வருது, இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு வர போகிறோம். ஸோ ப்ராப்பராக எப்படி ப்ரீடிங் பண்ணுறதுங்கிறத நம்ம பக்காவாக வந்து ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி நம்ம எவ்வளவு சர்வைவல் ரேட் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட சக்ஸஸே இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்கேஸ் இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப். ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதோட சேர்த்து ஏதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.